விஸ்வம் விஷுவல்ஸில் 2024 புத்தாண்டு பலன்கள் மற்றும் பரிகாரங்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம், மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் சிம்மராசி அடங்கியிருக்கு. இந்த ஆண்டு பிறப்பதே சிம்மராசியில் மக நட்சத்திரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணிச்சு மகத்துக்கு வரார். இப்போ ராசியாதிபதி ஜாதகத்திலே சூரிய பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதியோட பாகியஸ்தானாதிபதியோட, இதுவே ஒரு பெரிய சிறப்பு. பாகியஸ்தானத்தில் குரு, 2லே கேத்து 8லே ராகு. அதெல்லாம் கொஞ்சம் பரிசீலனை படித்து 2ல் கேத்து 8ல் ராகுவையும் பார்க்கணும். குரு பகவான் 1 இன்னைக்கு மாறி 10ஆம் இடத்துக்கு வரத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ராகு கேத்து சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். இந்த 7ஆம் இடம் நல்ல இடமா கெட்ட இடமா, 8ஆம் இடமும் நல்ல இடமா கெட்ட இடமா, நல்ல இடமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன் கோயிலுக்கு போன்றோம், ஏன் பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணுறோம், அப்பா அம்மா சேவிங்கன்றோம், பெரியவங்களுக்கு ஏன் மரியாதை கொடுன்றோம், ஏன் அன்னதானம் பண்ண சொல்கிறோம். நீங்கள் உங்களுக்கு இந்த கிரகங்கள் ஒரே இடத்தில் இருப்பதில்லை என்று சொல்கிற பலன் அடுத்த வருஷம் மாறிடும். இப்போ மாத மூமெண்ட் கிரகம்னு இருக்குது, மாதம் நகர கிரகம்னு இருக்குது. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், சந்திரன் 2 நாளைக்கு ஒரு தடவை மாறிடுவார். இவர்கள் தாறுமானான இடத்துக்கு ஒரு நாள் வரைச்சே இல்லை ஒரு மாதம் வரைச்சே நமக்கு பிரச்சனையை கொடுத்துருவார். இப்போ குரு ஏப்ரல் முடிஞ்சு மே மாதம் குரு பகவான் வரைச்சே சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்போம், அரசியல் இருக்கவங்களும். சிம்மராசிக்கு அதிபதியே சூரியன் தான் உங்களுக்கு பிரகாசமான ஒரு அரசியல் வாழ்க்கையில் பேர் புகழ கொடுக்குறவர். அவர் மாறி 6, 7, 8ன்னு போயிட்டே இருப்பார் எவ்வரி மந்த்து. மார்கழி மாதம், தை மாதம், மாசி மாதம்னு மாறிட்டு இருக்குச்சு. அவர் பங்குனி மாதம் வரைச்சே இந்த ராகுவோட சேருவார். பங்குனி மாதம் வரைச்சே ராகுவோட சேருவார். குரு 10ஆம் இடத்துக்கு 10ல் குரு வந்தால் பதவி பறி போகும்னா எப்படி போகும், நம்ம தப்பு பண்ணால் போகும். இந்த பதவி பறி போகின்ற பொழுது பிறகு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. முன்கூட்டி அறிவது தான் ஜோதிடம், முன்கூட்டி அறிவது தான் இந்த பலன்கள். ரொம்ப அருமையான நேரத்தில் நம்ம ஜாதகம் பார்த்துட்டு இருக்கோம்னாக்கா அதே இடத்தில் அந்த கிரகங்கள் இருக்கா, தசாபுக்திகள் மாறிடும். ஒருத்தருக்கு ஜாதகம் பார்க்கச்சு என்ன தசாபுக்தி, கோச்சாரப்படி கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அடுத்த 6 மாதத்தில் அப்படியே இருக்குமானா இருக்காது இல்லை. தசாக்கள் மாறலாம், தசா மாறலைன்னா புக்தி மாறலாம். அப்போ நீங்கள் உங்களுடைய ஜாதகப்படி நேரம் நன்றாக இருக்கிறதா என்பதை சரி செய்து கொள்ளுங்கள், பார்த்து கொள்ளுங்கள். அதுக்கு என்ன பிராச்சீனமோ படிக்க நீங்கள் பரிகாரத்தால் மாற்ற முடியாத கிடையாது. பிராணன் போவதை தவிர மற்ற எல்லாத்தையும் மாற்றிடலான்னு சொல்கிறார். பிராணன் போகிறதை தவிர எப்பேற்பட்ட பிரச்சனையிலேருந்து வெளில கொண்டு வரலாம். பிராணன் போவதை யாராலும் தடுக்க முடியாது. சிம்மராசிக்கு இல்லை, 12 ராசிக்குமே. ஒரு ஜாதகன் தன் தாய் வயத்தில் ஒரு நாள் கருவாக இருக்கின்ற போது நிர்ணயித்தது அவனுடைய ஆயுள் பாகம். ஒரு நாள் கருவாக இருக்குச்சு, ஃபஸ்ட்டு டே நிர்ணயிச்சிட்டார். இது ஆணோ பொண்ணோ என்ன வேணால் இருக்கட்டும், எந்த ஊரில் வேணால் பிறக்கட்டும், அவன் ஆயுளை நிர்ணயிச்சிடார். ஜனனமும் மரணமும் அவனால் மாற்ற முடியாது. ஜனனம் இன்றைக்கினா இன்றைக்கி தான், மரணம் இன்றைக்கினா இன்றைக்கி தான். ஸோ அதுவரை இந்த பிட்வீன் கேப் சந்தோஷமாக இருக்கிறது தான் கட்டங்கள், நம்ம சொல்கிற பரிகாரங்கள், பலன்கள். நன்னா இருக்கிறதுக்கான வாழ்க்கை முறையை நாம் தேடி செல்ல யோக்கியவானாக இருக்கணும். சத்தியவான், தர்மவான் அப்படின்னு வச்சு இந்த கிரகங்கள் பயப்படுறதான் அவனை பார்த்து. யோக்கியவானாக இருக்குச்சு, சத்தியவானாக இருக்குச்சு, நேர்மையானவனாக இருக்குச்சு, அவன் இந்த கிரகங்கள் என்ன பண்ணும்? இந்த கிரகங்கள் தன் டியூட்டியே பண்ணுறது. இப்போ சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கர்ம வினைக்கான ஏற்ற உயர்வையும் தாழ்வையும் கொடுக்க தயாராக இருக்கிறார். அவர் மாரக காரகன்னு பேர் அவருக்கு. மரணம் நீங்கள் நினச்சா கூட வராது. நாளைக்கு அடுத்தாலும் போயிடலாம்பா, ரொம்ப கஷ்டம், வைகுண்ட ஏகாதசி நல்ல நாள் போனால் நல்லதுன்னு ஒரு நல்லவர் சொன்னார் அப்படின்னு போக முடியாது. வைகுண்ட ஏகாதசிக்கு போகணும்னு இருந்தால்தான் போக முடியும். மரணத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள முடியாது. மரணம் நிச்சயப்பட்டு இன்றைக்கி தான் அப்படின்னு நிச்சயப்பட்டாங்க. ஸோ அது வரலும் நல்லவனாக இருக்கணும். பேர் புகழ், சார் இவரை மாதிரி ஒரு நல்லவர் இல்லை சார்னு சொல்லிட்டான்னு வச்சாங்க. சார் தர்மாத்மா மகான்றோம், பெரிய மகான் சான்றோம். அப்படி மகானாக வாழ்கின்றவர்கள் சிம்மராசியில் பிறப்பார்கள்.
சிம்மராசியில் பிறந்தவர்கள் மகானாக வாழ வேண்டும், மகானாக நடக்க வேண்டும், மகானுக்கான யோகிதாம்சத்தை கொண்டு வரணும். சிம்மராசியில் போன்றேன் நான் பெரிய மகான் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்காக சொல்கிறேங்கன்னா, புனர்வசு நட்சத்திரம் போட்டால் ராமர்னா ராமர் மாதிரி நடக்கணும். ராமர் பல விஷயத்தில் அவரை மாதிரி இல்லை யாராலையும் இருக்க முடியாது. அப்படி ஒன்றா இருந்தால் தான் ராமர் புனர்வசு நட்சத்திரம் மட்டும் இருந்தால் போதுமா? அது மாதிரி சிம்மராசியில் மட்டும் பிறந்தால் போதுமா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அனுமாரை போய் செய்வீங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சங்கடத்தின்னு பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை அனுமாரை போய் செய்யுங்க. சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியன் தான் அனுமாருடைய அம்சம். அனுமார் அப்படியே சூரிய பகவான்கிட்டே பிறந்தவர் அவர். சூரிய பகவானாகவே இருக்கிறவர் அவர். சிரஞ்சீவியாக இருக்கிறவர். நம் வாழ்நாள் எவ்வளோ நாள் இருந்தாலும் கஷ்டப்படாத வாழ்க்கை இருப்பதற்கும், மருந்து மாத்திரை சாப்பிடாமல் இருக்கும், அறுவை சிகிச்சை பண்ணாமல் இருக்கிறதுக்கும், கஷ்டப்படாமல் வாழறதுக்கு சூரிய பகவான் நமக்கு பித்துர்காரகனான சூரிய பகவான் நமக்கு அருளாசி புரிகிறார். அதுக்கு தான் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது. சூரியன் நம்ம உடம்புல பட்டானா விட்டமின் டி கிடைக்கிறதுன்றான். வெள்ளக்காரெல்லாம் பாருங்க, இதில் அயல்நாட்டிலிருந்து. இப்போ நம்மளுக்கு இயற்கையாகவே சூரிய பகவான் 12 மணி நேரம் நமக்கு பவர்ஃபுல்லாக இருக்கார். குறைஞ்சது 3 மணி நேரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ நம்ம உடம்பு சூரிய பகவானுக்கு காட்டுறோம், விட்டமின் டி தானாக வந்துடுது, மருந்து மாத்திரையை சாப்பிட வேண்டாம். அப்படி உயர்ந்த ராசிக்காரர் சிம்ம ராசிக்காரர்கள் உயர்ந்த சிந்தனையோடு வாழ வேண்டும். உயர்ந்த சிந்தனை, அப்போ தான் இந்த ஜாதகம் சிம்மராசிக்காரர்கள் மேன்மையை அடைவார்கள். தப்பு தண்டை பண்ணக்கூடாது, கெட்ட வழிக்கு போகக்கூடாது. குரு 10ல் வரார், வேலையை பார்க்குறியா, தான் வேலை உண்டு தான் உண்டுன்னு பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நேர்மையானவராக இருக்க வேண்டும். தப்பான வழிக்கு போனால் பதவி பறிபோகும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு ஏழைக்கு ஒன்றும் இல்லை 2-3 பேர் கூட, ஆண் பெண் யாருக்கு வேணால் கொடுங்க, ஒரு ஏழை கொடுங்க. எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், இப்போ தீபாவளி வருது, பொங்கல் வருது, கிறிஸ்மஸ் வருது, ரம்சான் வருது, எந்த மாதிரிலாம் அவர்களுக்கு ஏழையாக இருக்கிறவங்களுக்கு ஆடை ஆபரணம் வாங்கி கொடுங்க. இந்த சிம்மராசிக்கு இது ஒரு பெரிய அனுகூலமான வழி. ஆடை வாங்கி கொடுங்க. இப்போது உங்களுக்கு கிறிஸ்மஸ் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த ஒரு ஏழை குடும்பத்துக்கு வாங்கி கொடுங்க. குடும்பத்துக்கே கணவன் மனைவி குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க. அதுமாதிரி ரம்சான் முஸ்லீம் அவருக்கு வாங்கி கொடுங்க. ஒரு ஹிந்து பண்டிகை வருது, தீபாவளி வருது, பொங்கல் வருது, அது மாதிரி வச்சு துணிமணிகள் வாங்கி கொடுங்க. துணி வாங்கி கொடுக்கின்ற பொழுது, அவர்கள் உடலில் மூடுகின்ற பொழுது, உங்களுக்கு உங்களுடைய ஆஃபீஸில் கெட்ட பேர் வராமல் பார்த்துக்கும், ஆட்சியில் கெட்ட பேர் வராமல் பார்த்துக்கும். குரு 10ல் அப்புறம் 11ஆம் இடத்துக்கு வந்துட போகிறார். 1-5லேருந்து அடுத்த வருஷம் 2025 மே மாதம் வரலாம் அங்கே தான் இருக்க போகிறார். உடம்பை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. பெரிய அறுவை சிகிச்சைக்கு போகாதீங்க. 8ஆம் இடத்தில் ராகு, 7ல் சனி பகவான். இந்த 2 பேரும் 7-8ல் இருக்கிறது நல்லதில்லை. 2ல் கேத்து நல்லதில்லை. பொய்யான வாக்கை கொடுக்கக்கூடாது. நாளைக்கு பாபா உனக்கு பணத்தை கொடுத்துறேன்ட்டு தலைமாரி ஆகிடக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கல கவனம். ரொம்ப கடன் வாங்கினாலும் சரி, கடன் கொடுத்தோம் ஜாக்கிரதையாக இருக்கும். உடம்பு கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை அனுமார செய்கின்ற இந்த சூரிய பகவான் தான் ஸ்பெஷலிஸ்ட். புதன் டாக்டர்னா சூரியன் ஸ்பெஷலிஸ்ட். நம் சரீரம் ஸ்பெஷலிஸ்டை போய் பார்க்காத அளவுக்கு நன்றாகி விடுவோம். இதுதான் வாழ்க்கை அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதில் எப்படி செயல்படணும்னு தெரிஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை தரத்தை 2024 உயர்ந்த நிலையை கொண்டு போய் சேர்ப்பார். எல்லாரும் நன்னா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஜெய் ஸ்ரீராம்.